ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் எனக்கு இந்த டிஷ் வந்து இன்ட்ரடியூஸே ஆச்சு. என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பன்னீர்னா என்னன்னே தெரியாது. அது சாப்பிட்டம்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் ஒரு இதெல்லாம் வீட்டில் பண்ண முடியாது, இதெல்லாம் ஹோட்டலில் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நினப்பிலே இருந்தேன். அப்புறம் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் தான் எனக்கு தெரியும் சூப்பர் மார்க்கெட்லலாம் பன்னீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் காலேஜ் டைமில் வந்து 1 ஆர் 2 டைம் என்னமோ வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுருக்கோம். பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. லாஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும்போது பார்த்துருந்தேன். அதனால் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்து பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் தான் ரெடி பண்ணேன் என்னோட ஸ்டைலில். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் ரெட் சில்லி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு அண்டிப்பருப்பு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதை அப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து பன்னீர் வந்து கொஞ்சம் வந்து உரப்பெல்லாம் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மசாலா போட்டு அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். என்ன பண்ணேன்னா சின்ன ஜாரில் நிறைய போட்டு அரைச்சிட்டு அது மேலெல்லாம் தெரிச்சிட்டு, அதனால் கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டர் ஆயில் ஊற்றிட்டு அரைச்ச மசாலா போட்டுட்டு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணணும். என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு நல்லா கிண்டி பன்னீர் ஆட் பண்ணி மூடி வச்சிடணும் 10 நிமிஷம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் பட்டரும் சேர்த்துனா வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு.